ஃபுல்லா முடிச்சிங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா 6 யூனிட், 7th ஒரு 8 யூனிட் இருக்கு. பிளஸ் வந்து 8th வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 யூனிட், 9th ஒரு 8 யூனிட் இருக்கு, 10th வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 யூனிட் இருக்கு. ஓகேவா? எல்லாமே சிவிக்ஸ்ல. ஒரே நிமிஷம் சார். ஓகே மேம். சார் ரெக்கார்டிங் ஸ்டார்டிங் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே சார். எல்லாமே சிவிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6th ஒரு 7 யூனிட் இருக்கு, 7th ஒரு 7 யூனிட் இருக்கு, 8th ஒரு 7 யூனிட் இருக்கு, 9th 6, 10th 5. ஸோ இதுக்கே இதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அதை விட கம்மி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு யூனிட் இருக்கு, அதாவது 6th ஒரு யூனிட் தான் இருக்கு, 7th 2 யூனிட், 8th ஒரு 2 யூனிட் இருக்கு, 9th 5 யூனிட், 10th ஒரு 5 யூனிட். ஓகேவா? ஸோ இதுல சிவிக்ஸ், அதாவது பாலிட்டி, குடிமியல் அப்படி சொல்லக்கூடிய இந்த பார்ட் ஃபுல்லாவே நம்ம என்ன ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 7 + 7 + 7 21, 21 + 11 மொத்தம் 32 லெசன்ஸ் இருக்கு. ஸோ 32 லெசன்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சலாம். ஒன் மந்த்ல 1.5 மந்த்ல நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டெட் எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 75 மார்க் எபோவ் நீங்க ஸ்கோர் பண்ணா போதும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் யோசிங்க. தமிழ் நல்லா படிங்க, இங்கிலீஷ் நல்லா படிங்க, உங்க மேத்ஸ் நல்லா படிங்க. மேக்ஸிமம் நீங்க பிஏ தமிழோ பிஏ இங்கிலீஷோ முடிச்சுட்டு நீங்க பேப்பர் சூஸ் டெட் பேப்பர் 2 எழுதுறதுக்கு பேப்பர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதாவது நீங்க சோசியல் சயின்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களால எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியுமா, எல்லாமே படிக்க முடியுமான்னு பாருங்க. ஸோ படிக்க முடிஞ்சதுன்னா மட்டும் என்னன்னா இது எடுங்க, இல்லைன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருங்க. மேக்ஸ்ல கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். The morning only I attended 3 questions. Unknowingly I came out. So I did complete. மேம் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து கிளாஸஸ்ல கேட்காதீங்க, சார் கிட்ட தனியா மெசேஜ் போடுங்க, ரிப்ளை பண்ணுவார். ஓகேவா? நீங்க பாதிலே வெளியே வந்தோம்னா அது ஏன்னு சொல்லிட்டு சாருக்கு மெசேஜ் பண்ணீங்க, சார் இன்ஃபார்ம் பண்ணுவார். மேம் தயவு செஞ்சு அதில் கிளாஸ்ல கொஞ்சம் கேட்காதீங்க. நான் மெசேஜ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஏதாவது கிளாஸ் டவுட் மட்டும் கேளுங்க. ஓகேவா? ஓகே, என்னன்னா சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா லெசன்ஸும் படிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் எடுங்க. ஏன்னா லெசன்ஸ் அதிகமா இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸ் நிறைய படிப்பீங்க. நிறைய வேர்ட்ஸ் வந்து புதுசு புதுசா படிப்பீங்க. ஸோ அதனால நீங்க நல்லா யோசிச்சு, அதாவது பிஏ இங்கிலீஷும் பிஏ தமிழும், ஸோ நீங்க 2 பேர் மட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், பேப்பர் 2ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாமா, சோசியல் சயின்ஸ் எடுக்கலாமான்ட்டு. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துருங்க. இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் எல்லா லெசன்ஸ் படிச்சிடும் அப்படின்னா மட்டும் சோசியல் சயின்ஸ் எடுங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ மற்றபடி என்னன்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச் தனியா போயிட்டு இருக்கோம், நம்ம ஆன்லைன் கிளாஸ் தனியா போயிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து போறது தனி. ஸோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கும் டெஸ்ட் பேட்சுக்கு சம்மந்தம் கிடையாது. நாம கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், நீங்க டெஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருப்பீங்க. ஸோ டெஸ்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. ஸோ அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, எல்லாம் இதுதான் வந்து நம்ம காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம டெய்லி நமக்கு கிளாஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7 to 8:30. ஸோ 7 to 8:30. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்கான காமன் டைமிங். இந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் முடிச்சிருவோம். ஸோ பாலிட்டி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலிட்டி என்ன லெசன் பாக்குறோமோ அந்த லெசன் ரிலேட்டடா அடுத்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். ஸோ 10 or 20 கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம லெசன் முடிச்ச அன்னைக்கே என்னன்னா ஒரு டைம் படிச்சு வச்சிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னன்னா ஈஸியா வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கரெக்ட் ஆகி உங்க மைண்ட்ல நிற்கும். ஸோ அடுத்த நாள் நீங்க டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் தெரியும், ஓகே இந்த லெசன் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு. நீங்க அடுத்த டைம் எடுக்கும்போது எடுத்து ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்லிப் டெஸ்ட் கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணும். நான் யாராவது அட்டன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணி பார்ப்பேன், எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா செக் பண்ணுவேன். ஓகேவா? அதனால நம்ம வந்து கிளாஸ் டைமிங் பாத்தீங்கன்னா 7 to 8:30. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிளாஸ்ல பார்த்தோம் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் டெஸ்ட் நீங்க எழுதுவீங்க. அந்த லெசன் படிச்சுட்டு வந்து ஒரு ஸ்லிப் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணாலே என்ன பண்ணுவீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் என்ன பண்ண ஸ்கோர் பண்ணலாம். சோசியல் சயின்ஸ் அழகா 60க்கு மேல 45 அல்லது 50 வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி ஹிஸ்டரி கிளாஸ் சார் புக் மெட்டீரியல்ஸ் ஒண்ணுமே இல்லை சார், எப்படி படிக்கிறது? புக் மெட்டீரியல்னா புக் வந்து கலெக்ட் பண்ணுங்க மேம். புக் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணா மட்டும்தான் புக்கு கையில கண்டிப்பா இருக்கணும். 6th to 10th புக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கையில இருக்கணும். ஸோ அதுக்கான எஃபர்ட் நீங்க தான் போட்டு வாங்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம லாஸ்டா ஒரு 5 minutes வந்து பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 8:30 மேல நீங்க நம்ம கிளாஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம், இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே மேம், பார்க்கலாம் என்னன்னு சொல்லி சார்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம், சார்ட்ட கேட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல 10th ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். சரி, என்ன சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வீட்லயே உட்காந்துட்டு காமா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு அதை முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். புக் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் புக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டிடுறேன். புக் நான் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்ப காட்டிடுறேன். நீங்க அப்புறமா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். சார் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். அதே மாதிரி நம்மளுடைய நோட்ஸும் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாலிட்டி. இந்திய அரசு, தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்திய அரசியலமைப்பு. ஹைலைட் பண்ணி சென்ட் பண்ணிடுவீங்களா சார்? நான் நோட்ஸ் எடுத்து கொடுத்துறேன், நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்ன? இந்திய அரசியலமைப்பு. மைக்கை வந்து என்னன்னா எல்லாமே அன்மியூட் பண்ணி வச்சிருக்கோம். மியூட் பண்ணி வச்சிருக்கோம். அன்மியூட் பண்ணா நிறைய பேர் நிறைய கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு மியூட் பண்ணி வச்சிருக்கோம். நான் தேவைங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அன்மியூட் பண்ணுவேன். அப்ப எல்லாருமே பேசலாம். இல்ல ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க டவுட்னு சொல்லிட்டு என்ன டைப் பண்ணி சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, டவுட்னு சொன்னா கூட நான் மைக் ஆன் பண்றேன். இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட நம்ம என்னன்னா பாலிட்டி பார்க்க போறோம், குடிமையல் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல குடிமையில ரொம்ப முக்கியம்னா அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு என்றால் என்ன? இந்திய அரசியலமைப்பு அப்படி சட்டம்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இல்ல, ஒரு ஒழுங்குமுறையில, ஒரு விதிமுறைகள் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ஒரு சட்டம். உயர்ந்தபட்ச சட்டம். நம்ம நாட்டுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை நம்ம பின்பற்றுவோம். அந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டுக்கு உருவாக்கப்பட்ட சட்டம் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சரத்துகள், அதாவது சட்ட பிரிவுகள், நிறைய சட்ட பிரிவுகள் இருக்கு. அதாவது நமக்கான உரிமைகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன, அரசுகள் எப்படி நடக்கணும், நம்முடைய நீதிமன்றங்கள் எப்படி செயல்படணும், நம்ம அரசு, மாநில அரசு, மத்திய அரசு எப்படி செயல்படணும், நம்ம மொழிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றிணைச்சு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த சட்டம் தான் என்ன பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க, யாரால கொண்டு வரப்பட்டோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விடுதலை அடைவதற்கு முன்பு 1946 டிசம்பர் 6ல. சும்மா பேசிக்கா மட்டும் பாத்துக்கலாம். நம்ம பெரிய கிளாஸ் போகும்போது நம்ம 10th பார்க்கும்போது என்னன்னா கண்டிப்பா எல்லாமே வரும். விச் கிளாஸ் விச் டைம்? 6th மேம், 6th டேம் ஃபர்ஸ்ட் லெசன் மேம். 6th ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன். டிசம்பர் 6, 1946ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒரு சபை உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அந்த சபை உருவாக்கப்பட்டு நிறைய ப்ராசஸ், ஒரு 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கும். நடந்து நவம்பர் 26, 1949 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. என்னன்னா சட்ட வரைவுக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அம்பேத்கர் தலைமையில் அவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கொஞ்சம் எல்லாருமே தம்ஸ் அப் போடுங்க. சவுண்ட் கேட்கல சார். ஓகே ஓகே. நவம்பர் 26, 1949ல சட்ட வரைவுக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அம்பேத்கர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நமக்கு நவம்பர் 26ல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க எழுதி முடிச்சிருப்பாங்க. இந்த நாள் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டே. இந்திய அரசியலமைப்பு நாள். அரசியலமைப்பு நாள். இதுல இருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு ஜனவரி 26 வாய்ஸ் கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ மேம். பாருங்க 1915ல ஜனவரி 26, 1950ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ண பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறைப்படுத்தணும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ண பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த நாள் நம்ம என்ன கொண்டாடணும் பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே. குடியரசு தினம். குடியரசு தினம். இந்த நாள்ல வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஐஎன்எம்ல ஹிஸ்டரி மேம் எல்லாமே நடத்துவாங்க. நம்ம பேசிக்கா மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த இந்திய அரசியல் நடைமுறைக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 அதான் என்ன சொல்லுவோம் குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். இந்த இந்திய அரசியல் சட்டத்துல என்னென்ன இருக்கு, இந்த இந்திய அரசியல் சட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முகவுரை. இந்திய மக்களாகிய அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முகவுரை ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அட்டவணை.
ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 8 அட்டவணைகள் இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெசன்ஸ் பார்க்க போய் ஏன் சொல்றேன்னா நம்ம லெசன்ஸ்குள்ள இதெல்லாம் படிப்போம். லெசன்ஸ்குள்ள இதெல்லாம் படிக்கும் போது அட்டவணைன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னு புரியாம இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே பகுதிகள் சொன்னா என்னன்னு புரியாம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பாருங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்தாங்க 1950 கொண்டு வரும்போது அட்டவணை 8 அட்டவணைகள் இருந்து. நவ் அப்படின்னு இப்ப 2026ல எத்தனை சொல்லிடுறேன். இப்ப வந்து 12 அட்டவணைகள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்கு. அட்டவணைகளை படிச்சிருக்கணும். அதே பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது அதாவது 1950ல பகுதிகள் மொத்தம் ஒரு 22 பகுதிகள் இருந்தது. சார் 6th இல்ல சார் ஃபர்ஸ்ட் லெசன்ல மேம் இதெல்லாம் எல்லாமே சும்மா பேசிக்கா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா பாத்துட்டு இருக்கோம். இது 6th ஃபர்ஸ்ட் டைம்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சும்மா பேசிக்கா ஃபர்ஸ்ட் பாலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம உள்ள பார்ப்போம். அதுக்காக பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 பகுதிகள் இருக்கு. இந்த 22 பகுதிகள் தான் பிரிச்சு ஒவ்வொன்னா குடியுரிமைக்கு பகுதி 2 குடியுரிமை, பகுதி 3 அடிப்படை உரிமைகள், பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள், பகுதி 5 அடிப்படை சாரி அது வந்து பாத்தீங்கன்னா 3 அடிப்படை உரிமைகள், 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 4A அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் தான் இடையில சேர்த்திருப்பாங்க. 4A பகுதி 4A அடிப்படை கடமைகள். இந்த மாதிரி வந்து மொத்தம் 22 பகுதிகள். இப்ப வந்து எத்தனை பாத்தீங்கன்னா பகுதிகள் 25 இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 25. ஓகேவா? அட்டவணை மொத்தம் எத்தனை அட்டவணைகள் இருந்ததுன்னா 8. அரசியலமைப்பு சட்டங்கள் மொத்த அட்டவணை எத்தனை 8. அதாவது 1950ல இப்ப எத்தனைன்னா 12. அதே பகுதிகள் 22 பகுதிகள் அப்ப இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பகுதிகள் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சட்டப்பிரிவுகள் அதாவது சரத்துகள் சொல்லுவோம். சட்டப்பிரிவு இல்லைன்னா நீங்க என்ன சரத்துகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். மொத்தம் எத்தனை விதிகள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சரத்துகள் எத்தனை இருந்தது பாத்தீங்கன்னா 395. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து 395 இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 460 above. 460க்கு மேல இருக்கு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 460க்கு மேல இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா நமக்கு அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அட்டவணைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. பகுதிகளை பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள். ஓகேவா? மொத்தம் 22 பகுதிகள் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து இப்ப 25 இருக்கு. அதே மாதிரி சட்டப்பிரிவு 395 இருக்கு. ஓகேவா? சட்டப்பிரிவுனா என்ன 395னா மொத்தம் ஒரு சட்டப்பிரிவு 1னா என்ன, சட்டப்பிரிவு 2னா என்ன, அந்த மாதிரி என்ன நம்ம இடையில படிப்போம். ஓகேவா? படிக்கும் போது நீங்க எல்லாமே என்னன்னா மைண்ட்ல நிறுத்திக்கணும். ஓகேவா? மைண்ட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுத்திக்கணும். இதுதான் முக்கியம். இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம். நம்முடைய ஒழுங்குபடுத்தக்கூடிய நம்முடைய ஒரு விதிமுறைகள் சொல்லலாம். அதான் வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது நவம்பர் 26, 1949ல எழுதி முடிச்சிருப்பாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து எப்படின்னா ஜனவரி 26, 1950. அதான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு தினமாக என்ன பண்றோம் கொண்டாடுகிறோம். ஓகே, இப்ப பார்க்கக்கூடிய லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 6th கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாகல. கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கனால பிடிஎஃப் கொஞ்சம் நல்லா இதாகல. ஏதோ டவுட்னா கடைசியா மார்க் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. ஓகேவா? 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 6th ஃபர்ஸ்ட் டேம். பன்முகத்தன்மையினை அறிவோம். பன்முகத்தன்மையினை அறிவோம். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மொழிகள் இருக்கு? நிறைய பல மொழிகள் இருக்கு. பல உணவு, பழக்க வழக்கங்கள், விழாக்கள், மதங்கள், அது சமூகங்கள் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற நமக்கு இருக்கு. எண்ணற்ற இது இருக்கு. அதாவது என்னன்னா மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மொழி தான் இந்தியா முழுமே ஒரு மொழியில பேசுறோமா அப்படின்னா கிடையாது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க. இது இந்தியா மேப்னு வச்சுக்கோங்க சும்மா. இங்க என்ன இருக்கு நமக்கு? இந்த இடத்துல பஞ்சாப் இருக்கு. பஞ்சாப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே நம்ம என்ன தமிழ்நாடு நம்ம இருக்கோம். இங்க தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். பஞ்சாப்ல என்னென்ன மாதிரி உணவுகள் இருக்கு, என்ன மாதிரி மதங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல என்ன இருக்கு பார்க்கலாம். பாருங்க தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? தமிழ்நாட்டோட நம்ம ரிலிஜியன்ஸ். ரிலிஜன்ல என்னென்ன ரிலிஜன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்துஸ் இருக்காங்க, அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ். ஓகேமா? அதே மாதிரி வேற என்ன இருக்காங்க? புத்திஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பஞ்சாப்ல பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரிலிஜன் என்ன பாத்தீங்கன்னா சீக்கியர்கள். அதே மாதிரி அங்கேயும் கொஞ்சம் இந்துஸ் இருப்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி எங்க லாங்குவேஜ். லாங்குவேஜ் நம்ம இங்க என்ன பேசுறோம்? நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறோம். பஞ்சாப்ல என்ன பேசுவாங்க? பஞ்சாப்ல பஞ்சாபி.
பஞ்சாப்ல பஞ்சாபின்னு ஒரு லாங்குவேஜ் பேசுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட் என்ன, நம்மளுடைய ஃபுட் மேக்ஸிமம் என்ன சாப்பிடுறோம் அப்படின்னா ரைஸ் தான். ஸோ அரிசி தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிடுறது. அதே வந்து பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா வீட், கோதுமை. அதே மாதிரி சமூக பழக்க வழக்கங்கள். ஸோ என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, நம்மளுடைய உடை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ட்ரெஸ் கோட் வேற மாதிரி இருக்கும், நம்ம ட்ரெஸ் கோட் எப்படி வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஃபெஸ்டிவல், ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் என்ன கொண்டாடுவோம், காமனா ஒரு பொங்கல் எடுத்துக்கோம். சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொண்டாடுவோம், பைசாகி அப்படிங்கிற ஒரு விழா. ஸோ பைசாகி அப்படிங்கிற விழா. பைசாகி விழானா நமக்கு ஞாபகம் என்ன ஞாபகம் வரணும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பைசாகி எப்ப நடந்திருக்கு? ஏப்ரல் 13 கொண்டாடுவாங்க. பைசாகி ஏப்ரல் 13. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 14. இந்த பைசாகி திருநாள்ல ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். என்னன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பைசாகி திருநாள்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஏப்ரல் 13, 1919. யாராவது கமெண்ட் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் மெசேஜ். ஏப்ரல் 13, 1919 ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இந்த பைசாகி திருநாள்ல. என்னன்னு தெரியுமா? ரவுலட் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக். வெரி குட் மேம். யார் சொன்னது? சவிதா மேம். வெரி குட், வெரி குட். ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்ப நடந்துச்சுன்னா 1919 ஏப்ரல் 13. ரவுலட் ஆக்ட் கரெக்ட் தான். ரவுலட் ஆக்ட் இதுக்கு முன்னாடி இருக்கும். ஏப்ரல் 13 கிடையாது, ஏப்ரல் 6 நினைக்கிறேன். ஐ திங்க் ஏப்ரல் 6, 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13, 1919 நடந்திருக்கும். ஓகேவா? அது எப்பனா பைசாகி திருநாள். ஸோ பைசாகி பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பைசாகி திருநாள் அன்னைக்கு. ஸோ பைசாகி திருநாள் உழவர் திருநாள். ஸோ பாருங்க, இப்ப நம்ம இந்த லெசனுக்குள்ள வந்துடலாம். பஞ்சாபுக்கும் தமிழ்நாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜன் வேற ரிலிஜனும் இருக்காங்க, இங்க வேற ரிலிஜன் இருக்காங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் வேற, நம்ம லாங்குவேஜ் வேற. அவங்களுடைய ஃபுட்டு வேற, நம்மளுடைய ஃபுட்டு வேற. அவங்க ட்ரெஸ் கோடு வேற, நம்ம ட்ரெஸ் கோடு வேற. அதே மாதிரி அவங்களோட ஃபெஸ்டிவல் வேற, நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் வேற. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 மாநிலத்துக்குள்ளேயே ஸோ எவ்வளவு வேற்றுமைகள் இருக்கு பாருங்க. எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுடைய டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை, எவ்வளவு பன்முகத்தன்மை, எத்தனை பன்முகங்கள் இருக்கு பாருங்க. கோ ஸ்லோ, ரிப்பீட் 2 times. ஓகே மேம், கண்டிப்பா சொல்றேன். ஸோ பாருங்க, தமிழ்நாட்டிலையும் பஞ்சாப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு வேற்றுமைகள் இருக்கு. ஸோ இவ்வளவு டைவர்சிட்டிஸ் இருக்கு. புரியுதா? ஸோ இவ்வளவு பன்முகங்கள். என்னன்னா நம்மளுடைய விழாக்கள், அங்க கொடுக்கிற விழாக்கள் வேற மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டுல விழாக்கள் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அங்க லாங்குவேஜ், ஸோ மொழிகள், அங்க மொழிகள் வேற மாதிரி இருக்கு, இங்க மொழிகள் வேற மாதிரி இருக்கு. அங்க மதங்கள் பிராக்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, இங்க ரிலிஜன் பிராக்டிசஸ் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல விதமான வேற்றுமைகள் வெறும் 2 மாநிலங்களுக்கு இடையில. ஓகேவா? ஸோ அப்ப மொத்தம் இந்தியாவில எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28. அமிர்தசரஸ் இடத்தில் நடைபெற்றது. வெரி குட் சார். சக்தி சார், வெரி குட். ஜாலியன் வாலாபாக் அமிர்தசரஸ் நடைபெற்றது. ஓகே. ஸோ 28 மாநிலங்கள். ஸோ 28 மாநிலங்கள் மொத்தமா நம்ம இந்தியாவில் இருக்கு. இந்த 28 மாநிலங்களுக்குள்ளேயும் வேற வேற மொழிகள், வேற வேற உணவுகள், வேற வேற நடைமுறைகள் சொல்லிட்டு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வேற வேற நிறைய இருக்கு, நிறைய வேற்றுமைகள் இருக்கும். ஓகேவா? அதாவது 2 ஸ்டேட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். டோட்டலா இப்ப இந்தியா முழுக்கவே என்ன இருக்கும், இந்த மாதிரி பல வேற்றுமைகள் இருக்குமா? ஸோ இந்த பல வேற்றுமைகள் என்ன சொன்னா பன்முகத்தன்மை. ஸோ இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை. ஸோ பன்முகங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா பன்முகத்தன்மை. ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? டைவர்சிட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதை பத்தி நம்ம என்ன பண்ணோம் இப்ப புரிஞ்சுக்க போறோம். ஸோ பன்முகத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள், பல்வேறு விழாக்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு சமூகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பன்முகத்தன்மை நம்ம காணப்படுகிறோம். ஸோ இந்த இந்தியாவில இந்த பன்முகத்தன்மை எப்படி வந்துச்சு? ஸோ இந்தியாவில பன்முகத்தன்மை எப்படி நம்ம வந்து இப்போ இங்க இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பிறந்து வளர்ந்துருந்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விதமான எந்த ஒரு வேற்றுமையும் இருந்திருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மதம், ஒரே உணவு பழக்க வழக்கங்கள், ஒரே உடைகள் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம இந்தியாவில இந்த பன்முகத்தன்மை எப்படி வந்தது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதான் பார்க்க போறோம். 5000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம். ஸோ இந்தியாவில 5000 ஆண்டுகளுக்கு முன்பே, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான ஒரு நாகரிகம் வந்துச்சு. நாகரிகம் பேர் என்ன சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில 5000 ஆண்டுகளுக்கு முன்பே, கிட்டத்தட்ட கிமு 3300. நம்ம 2026 இருக்கோம்.
ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான நாகரிகம் ஒண்ணு இங்க இந்த என்னது சிந்து சமவெளி நாகரிகம். வெரி குட் வெரி குட். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் காணப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகம். இந்த பழமையான நாகரிகத்தப்ப ஏன் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவை நோக்கி வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பல்வேறு வளங்கள், பல்வேறு செல்வங்கள். சரி, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப நம்ம இங்க இருக்க எல்லாருமே என்னன்னா இப்ப இந்தியாவில் நம்ம இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, யூஎஸ்ஏ போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, மலேசியா போறாங்க. எதுக்கு போறாங்க? நம்முடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க போய் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இந்தியாவில இருந்து யூஎஸ்ஏ அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி நாட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்பி போறாங்க. அந்த மாதிரி பழங்காலத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் பூர்த்தி மாதிரி பல்வேறு வளங்கள், பல்வேறு ஒரு வணிகம், ஒரு சந்தையாக காணப்பட்டது. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தையா இருந்தது. ஓகேவா? அதாவது என்ன, பல்வேறு வளங்கள் இங்க காணப்பட்டுச்சு. அதே மாதிரி சந்தை ஒரு விற்பனை பொருள் இருக்குன்னா பல்வேறு மக்கள் இங்க காணப்பட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியிருந்து என்னன்னா உள்ள வர ஆரம்பிச்சாங்க. வெளியிருந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சாங்க. எப்படி எப்படி உள்ள வந்தாங்க, எதுக்கு உள்ள வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்குன்னா வணிகம். இந்த வணிகத்தால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. எப்படி உங்களுக்கே தெரியும். ஏன்னா வணிகம் செய்ய வந்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்ய வந்தவங்க தான். வணிகம் செய்ய வந்துட்டு சண்டை போட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க, நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்திட்டாங்க. வணிகம் செய்ய வந்தவர்கள் தான் யாருன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வணிகம் செய்ய வந்தவர்கள் இங்கே தங்கிட்டாங்க. ஓகேவா? அதே படையெடுப்பு. படையெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய படையெடுப்பு நடந்தது. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இங்கே போட்ட படையெடுப்புகள். படையெடுப்புகள் என்ன படையெடுப்பு நடந்தது? ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆரியர்கள் படையெடுப்பு. ஆரிய படையெடுப்பு இது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள பரவி இருக்கும். எந்த மதம் சொல்லுங்க? ரிலிஜியஸ். ஒரு ரிலிஜியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய படையெடுப்பு மூலமா தான் நம்ம நாட்டுல வந்து பரவி இருக்கும். எந்த மதம்? கமெண்ட் பண்ணுங்க. ஆரிய படையெடுப்பின் மூலம் வந்து வேதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பரவுனதுக்கு காரணம் என்ன படையெடுப்புனா முஸ்லிமா, பிராமின்ஸ், முஸ்லிம் பிராமின்ஸ். என்ன மதம்? சீக்கிய மதம். எல்லாருமே தப்பு. ஆரிய படையெடுப்பு மூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம். நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகேவா? ஆரியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை கற்பிச்சாங்க. இந்துங்கிற ஒரு ரிலிஜியஸ் வந்து உருவாக்குனாங்க. யாரு? ஆரிய படையெடுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரேபிய படையெடுப்பு. அரேபியர்கள் அவங்க என்ன படையெடுத்து உள்ள வந்தாங்க. படையெடுத்து உள்ள வந்தாங்க. போர்ட் நாட் விசிபிள் மேம். மேமா ஓகே. போர்ட் நாட் விசிபிள்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வைஃபை நல்லா இருக்க இடத்துக்கு நீங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வைஃபை கனெக்ட் பண்ணி பாருங்க. நெட் கொஞ்சம் இதா இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் என்ன மேம் எல்லாம் மெசேஜ் போடுறீங்க, சிரிக்கிறீங்க வேற. ஓகே, சரி பாருங்க. ஆரிய படையெடுப்பு. ஆரிய படையெடுப்பு மூலமா இந்து மதம் நமக்கு பரவி இருக்கும். அதே மாதிரி அரேபிய படையெடுப்பு மூலமா என்ன மதம் பரவி இருக்கும்? சாரி சார், பரவாயில்ல மேம், சும்மா தான் கேட்டேன். சரி ஓகே, பாருங்க. அரேபிய படையெடுப்பு மூலம், அரேபிய படையெடுப்பு மூலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முஸ்லீம், சரி இஸ்லாம் அப்படிங்கிற இஸ்லாமிய மதம். இஸ்லாமிய மதம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில பரவி இருக்கும். ஆரிய படையெடுப்பு, அரேபிய படையெடுப்பு, மங்கோலியர் படையெடுப்பு, இந்த மாதிரி பல்வேறு படையெடுப்பின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இன மக்கள் நம்முடைய இந்தியாவில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குடிபெயர்ந்தாங்க. ஓகேவா? படையெடுப்பு மட்டும் இல்லாம இடம்பெயர்தல். இடம்பெயர்தல் இங்க பொருளாதார வாழ்க்கைக்காகவோ அல்லது அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்து இன்னும் அடைக்கலம் பெறுவதற்காகவோ இல்லைன்னா இடம்பெயர்ந்து இங்க என்ன பண்ண தங்கிடுவாங்க. இங்க என்ன இந்தியாவில் தங்கிடுவாங்க. ஓகேவா? அப்ப என்னென்ன காரணங்களாக இந்தியாவுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வணிகம், ரெண்டாவது படையெடுப்பு, மூணாவது இடம்பெயர்தல், நாலாவது தங்குதல். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுக்குள்ள பல்வேறு இன மக்கள் உள்ள வந்தாங்க. ஓகேவா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில என்னென்ன இனங்கள் தோன்றுச்சு, என்னென்ன இனங்கள் தோன்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா நவீன இந்திய இனங்கள். என்னென்ன இனங்கள் சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று திராவிடர்கள். நம்ம இந்தியால என்னென்ன இனங்கள் இருக்கு அப்படின்னா மனித இனங்கள் என்னென்ன யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திராவிடர்கள், அதே மாதிரி ஆரியர்கள், மூணாவது மங்கோலியர்கள். மங்கோலியா வந்து பாத்தீங்கன்னா சீனால இருந்து உள்ள வந்து மங்கோலியர்கள், ஆல்பைன்கள், அஞ்சாவது நீக்கிட்டோக்கள். நீக்கிட்டோக்கள் இதெல்லாமே புக்ல இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்னா உங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக்ல வந்து வேற ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. நான் இது வந்து எதுக்கு இப்படி வரிசையில் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஈஸியா ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கலாம்.
எஸ்ஜிடிக்கு புக்ல மேம் காமனா வந்து கடைசியா கேளுங்க. எக்ஸாம் நம்ம வந்து பச்சை இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் டவுட்ஸ் என்ன வேணா கடைசியா கேளுங்க. நான் 1/2 மணி நேரம் ஆனாலும் இருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ கொஞ்சம் கிளாஸ் கவனிங்க. ஸோ நவீன இந்திய இனங்கள் ஸோ யாராவது இருந்தாங்க பாத்தீங்கன்னா திராவிடர்கள், ஆரியர்கள், மங்கோலியர்கள், ஆல்பைன்கள், நீக்கிட்டோக்கள். ஓகேவா? ஸோ இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ நம்மளுடைய இதுல யூனியன் டெரிட்டரி டாமன் அண்ட் டையூ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ டாமன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாமன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டி திராவிடர்கள், ஏ ஆரியர்கள், மங்கோலியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் நீக்ரிட்டோக்கள். ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஏதோ இப்ப என்ன பண்ணா ஆர்டர் நோட் கேட்டுருவாங்க. ஸோ நம்ம இந்திய இனங்கள் 3 கொடுத்துட்டு வேற ஏதோ இனங்கள் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 5 இனங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான பன்மை தன்மைகள் நம்ம இந்தியாவில் காணப்படுது. ஓகே, பல்வேறு வகையான பன்மை தன்மைகள் எப்படி காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மொழிகள் வேற மாதிரி இருக்கு, உணவுகள், பழக்க வழக்கங்கள், விழாக்கள், மதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேற வேற பல்வேறு பன்முகங்கள் நம்முடைய இந்தியாவில் காணப்படுகின்றன. ஸோ பல்வேறு பன்முகங்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பன்முகத்தன்மை அப்படின்னா எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பன்முகங்கள் அப்படின்னா ஓகே ஓகே பன்முகங்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே விழாவை கொண்டாடுறமா கிடையாது, எல்லாருமே ஒரே மொழியை பேசலாமா கிடையாது, எல்லாருமே ஒரே பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறோமா கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி பல்வேறு வகையான மொழிகள், விழாக்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான இது இருக்கிறது நம்ம என்ன சொல்றது பன்முகத்தன்மை. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பன்முகத்தன்மைன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சோ அந்த பன்முகத்தன்மையை எப்படி பிரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நில அமைப்புகள், வாழ்வியல் முறைகள். ஸோ நில அமைப்புகள், வாழ்வியல் முறைகள். ஸோ நில அமைப்பு இந்தியா ஒரு துணை கண்டம். ஸோ இந்தியா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு துணை கண்டம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டம்னா என்ன? கண்டம்னா ஃபர்ஸ்ட் என்ன மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு உலகில்? மொத்தம் எத்தனை கண்டங்கள் உள்ளன? டக்குன்னு உலகில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் உள்ளன? ஜியோகிராஃபில படிப்பீங்க 7. வெரி குட் 7. இந்த 7ல இந்தியா அப்படிங்கிற கண்டம் எங்க இருக்கு? இந்தியாங்கிற கண்டம் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 7 எல்லாம் தாண்டி ஏசியா. வெரி குட். சோ ஆசியா அப்படிங்கிற கண்டத்துல தான் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக சவுத் ஆசியா. அதாவது வந்து தெற்காசியால நம்ம என்ன இருக்குன்னா நம்ம இந்தியா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தெற்காசியால லொக்கேட் ஆயிருக்கு. சோ நமக்கு என்னன்னா கண்டம் அப்படின்னு நமக்கு என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கண்டத்துக்குள்ள ஏசியா பாய். ஓகே, ஒரு கண்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா மலைகள் இருக்கணும், அதே மாதிரி பீட பூமிகள் இருக்கணும், சமவெளிகள் இருக்கணும், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு, தீவுகள் அப்படின்னு பல்வேறு விதமான இந்த நில அமைப்புகள் தான் வந்து காணப்படாம என்ன சொல்லுவோம் கண்டங்கள் சொல்லி சொல்லுவோம். சரி, அது கண்டம்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இந்த மாதிரி எல்லா நில அமைப்புகளும் நம்ம இந்தியாவுல காணப்படுகிறது. எல்லா நில அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள காணப்படுகிறது. அதனால என்ன சொன்னா இந்தியாவை ஒரு துணை கண்டம். இந்தியாவை என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒரு துணை கண்டம். ஏன் இந்தியா துணை கண்டம் சொல்றோம்னா இங்க பல்வேறு விதமான மலைகள் இருக்கு. என்னென்ன மலைகள்? சோ இமாலயன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? இமாலயன்ஸ். சோ இமய மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மலைத்தொடர்கள் நிறைய மலைத்தொடர்கள் நம்ம இந்தியாக்குள்ள இருக்கு. அதே பீட பூமிகள், ஆரவள்ளி மலைத்தொடர். வெரி குட் மேம். ஆரவள்ளி மலைத்தொடர் நிறைய மலைத்தொடர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கு. அதாவது பீட பூமிகள். சோ பீட பூமிகள் முக்கியமான நம்ம வந்து பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி நிறைய பிரிக்கலாம். பீட பூமிகள். சோ நிறைய பீடபூமி நம்ம இந்தியாவில காணப்படுகிறது. அதே சமவெளிகள். சமவெளிகள் நமக்கு என்னென்ன இருக்கு? நம்ம சிந்து சமவெளி, சிந்து அதாவது ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம சமவெளியை சொல்லுவோம். ஓகேவா? சமவெளிகள் நமக்கு நிறைய காணப்படுகிறது. அதே ஆறுகள். இந்தியாவில பல்வேறு வகையான ஆறுகள் இருக்கிறது. கடல்கள், பள்ளத்தாக்கு. இந்தியா முழுவதுமே சுத்திங்க பாத்தீங்கன்னா கடல் சைடு தான். ஓகேவா? கடல்கள், பள்ளத்தாக்கு, தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் அப்படின்னு பல்வேறு வகையான தீவுகளும் காணப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா நிலமைப்புகளும் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியாவை ஒரு துணை கண்டம். சோட்டநாக்பூர் பீடபூமி. வெரி குட் மேம். இது எல்லாமே இருக்கிறது என்னன்னா இது நம்ம என்ன சொல்றோம் இந்தியாவை ஒரு துணை கண்டம் சொல்றோம். ஓகே சார். நிலவியல் மற்றும் காலநிலை இது எதுக்கு வந்து பயன்படுது பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நடவடிக்கையை வந்து தீர்மானிக்கிறது நம்ம நிலவியலும் காலநிலை. அதாவது இந்த எர்த் ஜியோகிராபிக்கல் லொகேஷன், இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் கிளைமேட் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த மாதிரியான தொழில்கள் நடைபெறலாம், எந்த மாதிரி எக்கனாமிக்கல் நடவடிக்கைகள், அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் என்னென்ன நடக்கும்னு சொல்லி அந்த நிலவியலும் காலநிலை நமக்கு தீர்மானிக்குது. ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட். புக் பேக் 1 மார்க்கும் கூட நல்லா பாத்துக்கோங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன, இப்ப நம்ம இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல இருக்கும். ஓகேவா? இந்தியா நான் வரைஞ்சிடறேன். ஒரு மேப் எடுத்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ்ல மேப் போட்டுறேன். இதான் இந்தியா. சும்மா எக்ஸாம்பிள் இந்தியா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க.
இந்த இந்தியாவுல இங்க இந்த பார்ட் நம்ம என்னது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இந்த ஏரியா இருக்கீங்க. சோ இங்க இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க? சுத்தி நமக்கு என்ன கடல், இங்க வங்காள விரிகுடா, அரபிக்கடல், கீழே இந்திய பெருங்கடல். சோ இப்ப இந்த சைடுல இருக்கீங்க என்ன தொழில் பண்ணுவாங்க? கண்டிப்பா அங்க இருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடித்த தொழில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா பக்கத்துலயே கடல் இருக்கு. சோ கடல்ல என்ன பண்ணுவாங்க? ஃபிஷிங். வெரி குட். சோ கடலுக்குள்ள போய் என்ன மீன் பிடிச்சிட்டு வந்து இங்க வந்து என்னன்னா மீனை விற்பாங்க. சோ கண்டிப்பா அங்க என்னன்னா அந்த நிலத்தோற்றம், அங்க என்ன நிலத்தோற்றம் இருக்குதான் பாத்தீங்கன்னா அந்த பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி காலையில அதே வந்து இப்ப இங்க இப்ப இங்க வச்சுக்கலாம். இங்க வந்து என்ன இது சமவெளி அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் தார்பாளையம் வந்துருமா? ஓகே. சமவெளி சமவெளி வந்து பாத்தீங்கன்னா இங்க சும்மா எக்ஸாம்பிள் எடுத்து இங்க ஒரு சமவெளி இருக்குன்னு. இந்த சமவெளிக்கு என்ன பண்ணுவாங்க? சமவெளியில் இருக்கீங்க கண்டிப்பா அங்க வந்து ஏதாவது ஒரு பயிர்கள் நெட்டோ இல்ல நெல் கோதுமை அந்த மாதிரி என்னன்னா ஏதாவது ஒரு விளைவிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. கண்டிப்பா அக்ரிகல்ச்சர். வெரி குட். என்னன்னா கண்டிப்பா என்னன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அப்ப காலநிலையோ நிலவியல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கும். சோ பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணம் என்னன்னா ஒண்ணு நிலவியல், மற்றொன்று காலநிலை. ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸும் கிளைமேட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்க என்ன தொழில்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடிய பொருளாதார காரணிகள். ஓகேவா? சோ நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் ரெண்டுமே பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ டிஎன்பிசி சரி டிஆர்பி சரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. மவுசின்ட்ரம் அப்படிங்கிற ஒரு பகுதி நம்ம இந்தியாவில இருக்கு. சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேகாலயா மாவட்டம். சோ மேகாலயா மாநிலம். சோ மேகாலயா ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மவுசின்ட்ரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அதிக மழை பொழியும் பகுதி. அதிக மழை பொழியும் பகுதி நமக்கு எங்கன்னா சிரபுஞ்சி. வெரி குட் மேம். சொல்லுங்க சவிதா மேம். சிரபுஞ்சின்னு சொல்றீங்க. சிரபுஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சமச்சீர் புக்ல சிரபுஞ்சின்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருந்திருக்கும். ஓகேவா? பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மவுசின்ட்ரம் தான் வந்து அதிக மழை பொழியும் பகுதி. சிரபுஞ்சி கிடையாது. இப்ப மவுசின்ட்ரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுசின்ட்ரம் தான் அதிக மழை பொழியும் பகுதி. அதிக மழை பொழியும் பகுதி எங்கன்னு பாத்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் மவுசின்ட்ரம் என்ற ஒரு பகுதியில் தான் அதிக மழை பொழியும் பகுதி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மாநிலங்கள் சொல்லக்கூடிய மேகாலயால தான் எனக்கு மவுசின்ட்ரம் இருக்கு. இப்ப மவுசின்ட்ரம் என்பது அதிக மழை பொழியும் பகுதி. எந்த மாநிலம்? மேகாலயா மாநிலம். ஓகேவா? அதே மாதிரி குறைவான மழை பொழியும் பகுதி எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர். இது ரொம்ப முக்கியம். ஜெய்சால்மர் எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். அங்கதான் இருக்குல்ல குறைவான மழை பொழியும் பகுதி. ரொம்ப ரொம்ப மழை வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் லெவல்ஸ்ல அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்குது எந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர் பகுதி. எந்த மாநிலத்தில் லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் ஸ்டேட்ல ஜெய்சால்மர் தான் குறைவான மழை பொழியும் பகுதி. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. புக்ல மார்க் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. மவுசின்ட்ரம் தான் அதிக மழை பொழியும் பகுதி. எந்த ஸ்டேட்டு? மேகாலயா. ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி. எந்த ஸ்டேட்டு? ராஜஸ்தான். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே இது வந்து ஒரு புக் பாக்ஸ் கொஸ்டின். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. புக்ல கூட ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். டு யூ நோ மவுசின்ட்ரம், ஜெய்சால்மர். இப்ப நம்ம வந்து நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சமூக பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மை நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இது சமூக பன்முகத்தன்மை. சமூக பன்முகத்தன்மை ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. இது நமக்கு வந்து நம்முடைய இந்தியாக்குள்ள நம்ம இப்ப இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்தியாக்குள்ள யார் யார் இருக்காங்க? மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள், சோசியல் டைவர்சிட்டி. ஓகே, சமூக பன்முறை, சோசியல் டைவர்சிட்டி, சமூக பன்முறை ரெண்டும் ஒண்ணுதான். விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இன்னும் நிறைய பேர், மெனி அதர்ஸ் மற்றும் நிறைய பேர் இருக்காங்க. மற்றும் பிறர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரும் சார்ந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சார்ந்திருக்கும். ஓகேவா? எப்படி சார்ந்திருப்போம்? ஃபர்ஸ்ட் எனக்கு இப்ப சாப்பாடு வேணும் அப்படின்னா நான் யாரை சார்ந்தா இருக்கணும்? விவசாயம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாப்பிட முடியும். ஓகேவா? விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணாதான் என்ன பண்ணி சாப்பிட முடியும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நான் விவசாயி சார்ந்திருக்கேன். நானும் எல்லாருமே நம்ம பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சார்ந்திருக்கும். ஓகேவா? இப்ப விவசாயிகள் சார்ந்திருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்கள். இப்ப எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா தொழிலாளர்கள் கண்டிப்பா தேவை. தொழிலாளர்கள் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒரு வீடு கட்ட முடியும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இப்ப நான் கல்வி கத்துக்கணும் அப்படின்னா எனக்கு சொல்லித்தரத்துக்கு யார் வேணும்? ஆசிரியர்கள். உங்களை போன்ற என்னன்னா ஒரு ஆசிரியர்கள் எனக்கு தேவைப்படுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சார்ந்து இருக்கும். ஒவ்வொருத்தரும் என்னன்னா சார்ந்து இருக்கும். அது மூலமா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையோட காணப்படுகிறோம். ஏன் ஒற்றுமையா இருக்காங்க? இப்ப நமக்கு ஒரு தேவை அங்க இருக்கு. அந்த தேவைகளை நம்ம என்ன பண்றோம்? அங்க ஒற்றுமையா இருக்கும். அப்ப என்னன்னா
சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. சக வாழ்வு சார்ந்து வாழ்தல் என்ன புரியுதா? நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்? சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் குடும்பம் மற்றும் சமூகம். நெக்ஸ்ட் ரெண்டாவது அதுலயே பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் மற்றும் சமூகம். சமூகத்தின் அடிப்படை அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பம். சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். ஓகேவா? குடும்பம் என்ன? ஒரு இப்ப நம்ம அப்பா அம்மா அவங்களே மகன்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவோம்? குடும்பம்னு சொல்லுவோம். அந்த குடும்பம் தான் சமூகத்தின் அடிப்படை அழகு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கூட வாய்ப்பு இருக்கு. சமூகத்தின் அடிப்படை அழகு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு என்னென்ன கொடுக்கலாம். ஓகேவா? சமூகத்தின் அடிப்படை அழகு தனி மனிதர், குடும்பம், வேற என்ன கொடுக்கலாம்? கிராமம், நகரம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். ஓகேவா? சமூகத்தின் அடிப்படை அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பம். குடும்பத்தை ரெண்டு வகை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம். ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லக்கூடிய கூட்டு குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி தனி குடும்பம். கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம். கூட்டு குடும்பம்னா என்ன? நம்ம தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை, அப்ப அவங்க பசங்கன்னு எல்லாமே சேர்ந்து இருக்கிறது என்னன்னா கூட்டு குடும்பம். அது தனி குடும்பம் என்ன? அப்பா அம்மா அவங்களுடைய மகன்கள். தனியா வந்து குடும்பத்துக்கு தனி குடும்பம். இதுல வந்து ஒரு 3ல இருந்து 4 பேர் இருப்பாங்க. கூட்டு குடும்பத்துல 6க்கு மேற்பட்ட இருந்தா கூட்டு குடும்பம் சொல்லலாம். கூட்டு குடும்பம் தனி குடும்பம் எல்லாம் என்னன்னு தெரியும். சமூகத்தின் அடிப்படையில என்ன? குடும்பம். அதே மாதிரி குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்? கூட்டு குடும்பம், தனி குடும்பம். ஓகேவா? இப்ப குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்தாம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா கிராமங்கள். குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன உருவாகும்னா கிராமங்கள் உருவாகும். கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாகும் பாத்தீங்கன்னா நமக்கு நகரங்கள் உருவாகும். கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன உருவாகும்? நகரங்கள் உருவாகும். இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏன் சார் இப்ப குடும்பத்தை பத்தி பேசுறீங்க? பன்முகத்தன்மைக்கு குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்னன்னா அவங்க எப்படி சொல்றது 5 கையுமே 5 விரலுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே என்னன்னா வெவ்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒற்றுமையா சேர்ந்து வாழ்றோம். அதே மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளேயும் பல்வேறு குடும்பங்கள் சேர்ந்து என்னன்னா ஒற்றுமையா ஒரு கிராமத்துல வாழும். லிட்டில் ரெயின்ஃபால் பிளேஸ் ஜெய்சால்மர். ஜெய்சால்மர் மேம் குறைவான மழைப்பொழியும் பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர். ஓகேவா? குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கிராமங்கள் உருவாகும். கிராமங்கள் ஒன்றிணைந்து நகரங்கள் உருவாகும். இங்க எல்லாமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மைகள் காணப்பட்டாலும் ஒற்றுமையை நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் சமூக பன்முகத்தன்மை நம்ம கொடுத்துருக்காங்க. சமூக பன்முகத்தன்மை ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பன்முகத்தன்மையில முக்கியமான ஒண்ணு மத பன்முகத்தன்மை. ரிலிஜியஸ் டைவர்சிட்டி சொல்லக்கூடிய மத பன்முகத்தன்மை. மத பன்முகத்தன்மையில ஃபர்ஸ்ட் நம்முடைய இந்தியா பத்தி பேசலாம். இந்தியா பத்தி பேச போறோம். இந்தியாவில நமக்கு தேசிய மதம் தேசிய சமயம் ஒண்ணு இருக்கா? தேசிய மதம் நேஷனல் ரிலிஜியன் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற ஒரு ரிலிஜன் நமக்கு கிடையாது. நம்மளுடைய அரசு அங்கீகரிக்கப்பட்டன்னு ஒரு மதம் நமக்கு கிடையாது. நம்ம ஏன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த சமய சுதந்திரத்தை இந்த மத சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். இப்பதான் வந்து பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பார்த்தோம். ஓகேவா? இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மொத்தம் ஒரு 25 பகுதிகள் பார்த்தோமா? அதுல பகுதி 3 எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். பகுதி 3 வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். சட்டப்பிரிவு 12ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 35 வரைக்கும் நமக்கு அடிப்படை நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி 3. ஓகேவா? இதுல இந்த 12ல இருந்து 35ல ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும். ஓகேவா? 25ல இருந்து 28 வரைக்கும் நமக்கு சமய சுதந்திர உரிமை பத்தி பேசுது. ஓகேவா? நம்ம மதம் எப்படி நம்ம எந்த மதத்தை பின்பற்றலாம், எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை பத்தி பேசுறதா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25ல இருந்து 28. முக்கியமா இந்த 25 28ல ஆர்டிகல் 25 26 வந்து பாத்தீங்கன்னா சமய சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அடிப்படை உரிமை பத்தி பேசுறோம். அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது சமய சுதந்திரம் சொல்லக்கூடிய நம்முடைய அடிப்படை உரிமைகளை எந்த சரத்து பேசுதுன்னா ஆர்டிகல் 25 மற்றும் 26. ஓகேவா? ஆர்டிகல் 25 குறிப்பா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம், எந்த ஒரு மதத்தையும் கடைபிடிக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை நமக்கு தருது. ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு இந்துவா இருக்கு அப்படின்னா நான் எப்ப வேணா கிறிஸ்டினா மாறலாம், எப்ப வேணா நான் வந்து முஸ்லிமா மாறலாம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எந்த மதத்தை வேணா பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டிகல் 25 மற்றும் 26 சொல்லுது. ஓகேவா? அப்ப சமய சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25ல இருந்து 28, குறிப்பா 25 26 என்ன சொல்லிட்டேன். இது எங்க இருக்குன்னா அடிப்படை உரிமைகள். பகுதி 3ல
அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகிள் 25 28 வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமைகள், சமய சுதந்திர உரிமைகள். ஓகேவா? அதை பத்தி பேசக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 25 மற்றும் 26. நமக்கு தேசிய மதம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு லெசன் நம்ம 8th படிப்போம். ஓகேவா? சோ இந்தியாவுல தலை தொங்கி காணப்படும் மதங்கள். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்து மதம். இந்து மதம், அதே மாதிரி இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். ஓகேவா? சோ ஏங்ஸ் இந்த மதங்கள்ல படிக்கணுமா அப்படிங்கிற கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? புக் பேக்லயே ஒரு 1 மார்க் இருக்கு. சொல்றேன் பாருங்க. சோ இந்தியாவில் என்னென்ன மதங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஆமா மேம், என்னன்னா எந்த ஒரு மதத்தையும் நிர்வகிக்க உரிமை. சோ எந்த ஒரு மதத்தையும் என்னன்னா மதம் சார்ந்த கோயில், இப்ப நம்ம என்னன்னா இந்துக்கள் கோயில்கள் கட்டலாம், அதே மாதிரி இஸ்லாம் மசூதிகள் கட்டலாம். அந்த மாதிரி நிர்வகிக்கும் உரிமை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 26 சொல்லுது. ஆர்டிகல் 25, 26 எல்லா ஆர்டிகல்ஸுமே நம்ம 10th ஃபர்ஸ்ட் லெசன்ல அதாவது அடிப்படை உரிமைகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகல்ஸுமே இப்ப தெளிவா படிப்போம். சோ ஆர்டிகல் 14 இருந்து 32 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு ஃபுல்லாவே படிப்போம். ஸோ இப்போ சும்மா பேசிக்கா சொன்னேன். ஓகே பாருங்க. மொத்தம் என்னன்னா ஒரு 7 மதங்கள் நம்ம இந்தியாவில் ஊடல எல்லாத்தையுமே டைப் பண்ணி போட்டுருக்கீங்க. சக்தி செவன் சார், வெரி குட் சார். ஓகே பார்க்கலாம் பாருங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம் சொல்லி ஒரு 7 மதங்கள் இருக்கு. சோ இதே மாதிரி என்னன்னா இப்ப எப்படி இதுல கொஸ்டின் கேட்கலாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படும் மதங்கள் பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு மதம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஓகேவா? இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபூசியஸ் அப்படின்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவி இருந்தாரு. கன்ஃபூசியஸ், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபூசியஸ். அவருடைய ஐடியாலஜி எல்லாம் வச்சு கன்ஃபூசியம் அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்குறாங்க. கன்ஃபூசியம், கன்ஃபூசியஸ் ஒரு துறவி இருந்தாரு. அவங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஐடியாலஜில பின்பற்றக்கூடியவங்க யாரும் பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபூசியம் ஒரு மதம். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்கலாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படும் மதங்கள் பொருந்தாதது எது? சீக்கிய மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், கன்ஃபூசியம் அப்படின்னு கொடுத்தா நீங்க எதை சூஸ் பண்ணணும்? கன்ஃபூசியம் தான் சூஸ் பண்ணணும். கன்ஃபூசியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இல்லாத ஒரு மதம். ஓகேவா? அதை தான் நீங்க என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். கன்ஃபூசியம் மதம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்ட் அண்ட் அவுட். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சோ அதனால நீங்க இதுல வந்து முக்கியமா சில படிக்க தேவையில்லையா தெரியும் சொல்லி போயிடாதீங்க. ஏன்னா உங்க ஆப்ஷன் பண்ணி நம்ம கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா ஜொராஸ்ட்ரியம் நம்ம இங்க இருந்ததா இல்லையா, தமிழ் சாரி இந்தியாவில இருந்ததா இல்லையா, சீக்கியம் இந்தியாவில இருந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த இத்தனை மதங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பின்பற்றோம். ஸோ இத்தனை மதங்கள், இத்தனை மதத்திலேயே இவ்வளவு பன்முகத்தன்மை இருந்தாலும் என்ன பண்றோம்? ஒற்றுமையுடன் வாழ்கிறோம். ஓகேவா? சில மாதிரி திருவிழாக்கள் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. திருவிழாக்கள் என்னென்ன திருவிழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி. சோ பொங்கல், தீபாவளி யாரு கொண்டாடுவோம்? நம்ம மேக்ஸிமம் இந்துஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாருமே கொஞ்சம் செலிப்ரேட் பண்றோம். என்னன்னா இப்ப வந்து கிருஷ்ணகிரி பட்டாசு வெடிக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெடிக்கிறோம். அதே மாதிரி ரம்ஜான், மிலாடி நபி. சார் ரம்ஜான்ல என்ன பண்றோம்? நாமளே போய் நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்? பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி கிறிஸ்துமஸ், புனித வெள்ளி, புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, பல்வேறு திருவிழாக்கள் நம்முடைய இந்தியாவில கொண்டாடிடும். பல்வேறு திருவிழாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில செலிப்ரேட் பண்றோம். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஸோ ரெண்டையும் கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்தியா. ஸோ யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா என்ன மதம் பின்பற்ற எல்லாமே மேக்ஸிமம் வந்து கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாரும் இருப்பாங்கன்னா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்தியாவில எல்லா மதங்களும் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க மேக்ஸிமம் வந்து அந்த கவர்மெண்ட் லீவ்ல எதுக்கு விடுவாங்க பாத்தீங்கன்னா நியூ இயர், கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி தான் விடுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, அதே மாதிரி ரம்ஜான், பக்ரீத் அப்படிங்கிற அந்த நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவ். ஆனா இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கூடயுமே நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா சகிச்சு நம்ம என்னன்னா ஒன்றுபட்ட வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து இந்தியாவில மட்டும் பல்வேறு திருவிழாக்கள் காணப்படும். பல்வேறு திருவிழாக்கள் நம்முடைய அரசை வந்து என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சும்மா குறிப்பிட்ட திருவிழாக்கள் மட்டும் எழுதியிருக்கேன். ஸ்கூல் புக்ல நிறைய திருவிழாக்கள் இருக்கும். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு திருவிழா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு திருவிழாக்கள் இருக்கும்.
ஓகேவா. சில இடங்கள்ல மட்டும் என்ன ஒரு திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ சில ஜாகிரபிக்கல் லொகேஷன்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கூல் புக்ல நிறைய கொடுத்துருவோம், எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன மத பன்முகத்தன்மை ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். மத பன்முகத்தை என்ன பார்த்தோம், அடிப்படை உரிமைகள்ல பகுதி 3ல ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சமய சுதந்திர உரிமைகளை பத்தி சொல்றாங்க. அதை பத்தி பார்த்தோம். இந்தியாவில என்னென்ன மதங்கள் இருக்கு, மொத்தமா ஒரு 7 மதம் இந்தியாவில நமக்கு ரொம்ப முக்கியமான மதங்கள் ஒரு 7 மதங்கள் இருக்கு. அந்த 7 மதங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன திருவிழாக்கள் இருக்கு, மதங்கள் சார்ந்த திருவிழாக்கள், இடமத திருவிழாக்கள் என்னென்ன கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் மொழி பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் என்ன பார்த்தோம், சமூக பன்முகத்தன்மை, மத பன்முகத்தன்மை, இப்ப மொழி பன்முகத்தன்மை. மொழி பன்முகத்தன்மை லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி பன்முகத்தன்மை. நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி, இதுல கொஞ்சம் முக்கியம், நல்லா பாத்துக்கோங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில மொத்தம் 122 முக்கிய மொழிகள், லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுதான் பாத்துக்கோங்க, 122. 122 முக்கிய மொழிகளும் அதே மாதிரி 1599 பிற மொழிகளும் காணப்படுகிறது. ஓகேவா. அதாவது நம்ம இந்தியாவில 2001 மக்கள் தொகை, இப்ப வந்து மொழிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்ல அழிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா நிறைய மொழிகள் அழிந்து கொண்டு வருகிறது சொல்லி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி வந்து பாத்தீங்கன்னா 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் காணப்பட்டது. ஓகேவா. ரொம்ப முக்கியம், கேட்பாங்க கொஸ்டின் அப்படி கூட இருக்கலாம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகள் எத்தனை? நம்ம வந்து ஸ்கூல் புக்ல பார்க்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும், திடீர்னு கொஸ்டினா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மறந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. முக்கிய மொழிகள் எத்தனைனா 122, பிற மொழிகள் 1599. ஓகேவா. இந்த மொழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றுபட்ட, கொஞ்சம் ஒற்றுமையில மொழிகள்லாம் பிரிச்சு ஒரு 4 முக்கிய மொழி குடும்பங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. மொத்தம் எத்தனை மொழி குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கிய மொழி குடும்பங்கள். என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்தோ ஆரியன் மொழி குடும்பங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தோ ஆரியன், திராவிட குடும்பம், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம், சீன திபெத்தியன் மொழிகள். ஓகேவா. மொத்தம் 4 முக்கிய மொழி குடும்பம் என்னன்னா இந்தோ ஆரியன், திராவிடம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மற்றும் சீன திபெத்தியன். ஓகேவா. மொத்தம் 4 முக்கிய மொழி குடும்பங்கள் நம்ம இந்தியாவில காணப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கிய மொழி குடும்பங்கள். அந்த 4 முக்கிய மொழி குடும்பங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது தென்னிந்தியாவில என்ன மொழி குடும்பம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம். அதுல வந்து தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. இந்த திராவிட மொழி குடும்பத்துல ஒரு தாய்மொழி, ஒரு மூத்த மொழி, ஒரு மூல மொழி நம்ம எதை சொல்றோம் பாத்தீங்கன்னா தமிழ். தமிழ் தான் இருக்கலே வந்து மிகவும் பழமையான மொழி. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பத்திலே மிகவும் பழமையான மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கலாம், திராவிட மொழி குடும்பத்தில் மிகவும் பழமையான மொழி எது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஆப்ஷன் கூட நம்ம என்ன சூஸ் பண்ணணும், தமிழ் சூஸ் பண்ணணும். ஓகேவா. 4 முக்கிய மொழி குடும்பங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஐரோப்பியர்கள். முன்னே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்ல ஐரோப்பியர்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டை வந்து ஆண்டாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 300 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுல வந்து இருந்து என்ன பண்ணா, வணிகத்திற்காக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி நம்மள ஆண்டாங்க. இது எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க இந்த ஐரோப்பியர்கள்? முதல்ல யார் வந்தாங்க? போர்த்துகீசியர்கள். இந்த வரலாறு எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா 8th புக்லயே படிப்பீங்க. அதாவது நம்ம எப்படி வந்து உள்ள வந்தாங்க, எப்படி இடம் முடிச்சாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாக்குள்ள வாஸ்கோ ட காமா அவர்தான் உள்ள வந்திருப்பாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பாரு, ஆப்பிரிக்கா வந்து நன்னம்பிக்கை முனை. அதோட திரும்பி என்ன பண்ணிப்பாரு பாத்தீங்கன்னா, திரும்பி அவங்க அவர் இடத்துக்கே போயிருப்பாரு. வெரி குட், 1498. வெரி குட் மேம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. நான் வாஸ்கோ ட காமா 1498க்கு அப்புறம் தான் வந்திருப்பாரு நினைக்கிறேன். 1498ல வந்திருப்பாரா? ஓகே, தெரியல, என்னன்னு சரியா பாத்துக்கலாம். 8th புக், 8th சோசியல் சயின்ஸ்ல இதை பத்தி நீங்க தெளிவா படிப்பீங்க. ஓகேவா. ஏன்னா போர்த்துகீசியர்கள், ஐரோப்பியர்கள் முதல்ல வந்து யாருமே போர்த்துகீசியர்கள், அதுக்கப்புறம் வந்து டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் இருந்து வணிகத்திற்காக என்ன வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த ஒரு பல்வேறு காரணங்கள், ஒரு பல்வேறு போர்களின் மூலமாக கடைசியா யாரு இந்தியாவில் ஆட்சி பிடிச்சாங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். யாரு? ஆங்கிலேயர்கள். இந்த ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஆட்சி செஞ்சாங்க. 300 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி செய்யும் போது அவங்களுடைய ஆபீஸ் லாங்குவேஜ், அவங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்கிலம். ஆங்கிலம் இருந்தது. ஒரு பொருளை குறிப்பதற்கு பல சூழல் தமிழ்மொழி காணப்படுகிறது.
ஓகே மேம், பரவாயில்ல. தமிழ் மொழி. ஸோ தமிழ் மொழி நம்ம பேசுறது தமிழ் பத்தி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சொல்ல குறிக்கிறது பல பல சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஒரு சொல் குறித்த பல சொற்கள் அப்படின்னு சொல்லி படிப்பு தமிழ்ல படிப்போம். சரி பார்க்கலாம் பாருங்க. ஆங்கிலம் ஸோ ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்றது. எப்படி எழுச்சி பெற்றதுன்னா, ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய ஒரு 300 ஆண்டு காலமா நம்மளுடைய வந்து என்ன நம்மளுடைய ஆட்சி செஞ்சாங்க. அப்ப வந்து இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கிய மொழியாக இருந்தது. ஏன் ஒரு முக்கிய மொழியா இருந்தது? இப்ப இதான் இந்தியா அப்படின்னா, சோ இங்க நம்ம என்ன தமிழ்நாடு இங்க இருக்கு, ஓகேவா? சோ தமிழ்நாட்டுக்கு என்ன பேசுவோம்? தமிழ் பேசுவோம், ஓகேவா? மகாராஷ்டிரா இங்க இருக்கு, ஓகேவா? சோ மகாராஷ்டிரா இங்க என்ன பேசுவாங்க? மராத்தி பேசுவாங்க. சோ இங்க வெஸ்ட் பெங்கால், முன்ன வந்து வங்காளம் தான் இருந்தது, வெஸ்ட் பெங்கால் அப்படின்லாம் கிடையாது. சோ டோட்டலா என்ன வங்காளம். சோ இந்த வங்காளத்தை என்ன பேசுவாங்க? பெங்காலி. சோ பெங்காலி மொழி வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசுவாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசாம கம்யூனிகேட் பண்ண முடியுமா? பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோ எல்லாத்துமே அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன பண்ணாங்க? டீச் பண்ணாங்க. சோ எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிச்சுட்டு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இப்ப இங்க தமிழ் பேசுறீங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மராட்டி பேசுவாங்க. இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு புரட்சி பண்றோம்னா கூட என்னன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஒரு தலைமையை வந்து சரியா கொண்டு போக முடியாது. அதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெவலப்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. அப்ப அந்த டைம்ல ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய நன்மைகளுக்காக ஆங்கிலத்தை வந்து நம்ம இந்தியர்களுக்கு பயிற்றுவித்தார்கள், ஓகேவா? ஆங்கிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து நமக்கே ரொம்ப பலன் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஒரு நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்க இருக்கீங்களோ என்னன்னா இப்ப இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியா முழுவதுமே என்னன்னா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிலேய மொழி எப்ப வந்து பாத்தீங்கன்னா எழுச்சி பெற்றது அப்படின்னா ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில். அப்ப இந்தியாவுக்குள்ள என்னன்னா பல்வேறு மொழிகள் வந்துருச்சு. இப்ப எத்தனை மொழிகள் இருக்கு உங்க மொழி பன்முகத்தன்மையில பாத்துட்டோம், ஓகேவா? சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மொழியை பத்தி என்ன சொல்றாங்க? சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மொழியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு, ஓகேவா? இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மொழிகளை பத்தி ஒரு அட்டவணையில குறிப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்கூல் புக்லயே இருக்கு, நான் பார்க்கல. வெரி குட் மேம், சவிதா மேம், வெரி குட். சோ மொழிகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 8வது அட்டவணையில் இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 8வது அட்டவணையில மொழிகளை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பிட்டாங்க. எங்க இந்திய அரசியலமைப்புல 8வது அட்டவணையில மொழிகளை பத்தி நமக்கு சொல்றாங்க, ஓகேவா? சோ இதுல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அல்லது அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் இந்தியால எத்தனை பாத்தீங்கன்னா 22. எத்தனை? 22. கண்டிப்பா படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை படிக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். பின்னாடி சொல்றேன், ஓகே? பின்னாடி நானும் அதை நோட் பண்ணிருக்கேன். சொல்றேன் பாருங்க. இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 8வது அட்டவணையில அலுவலக மொழிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சொல்லக்கூடிய மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 22 இருக்கு. ஃபர்ஸ்ட் கொண்டு போது மொத்தம் 14 இருந்திருக்கும். மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 14 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னன்னா மீதி ஒரு 8 மொழிகள் சேர்த்துனாங்க, ஓகேவா? அதுக்கு தனித்தனியா அரசு சட்டத்துல இருக்கும், அதெல்லாம் தனியாக பார்க்கலாம். நமக்கு டெட் எக்ஸாமுக்கு அது ரொம்ப தேவையில்லை, ஓகேவா? டெட் எக்ஸாம் இப்ப இருக்கக்கூடிய அலுவலக மொழிகள் எத்தனைனா நமக்கு 22. அது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். கொண்டு வரும்போது மொத்தம் எத்தனை அலுவலக மொழினா 14. இப்ப வந்து ஒரு 22 அலுவலக மொழிகள் இருக்கு, ஓகேவா? சோ அதுல ஓகே அலுவலக மொழிகள் 22 அதோட முடிஞ்சிச்சு. சோ இப்ப செம்மொழிகள், சோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மொழிகள். சோ செம்மொழி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கே சில ஒரு கண்டிஷன்ஸ், அதுக்கே சில ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு, ஓகேவா? செம்மொழிகளுக்கு என்னென்ன எலிஜிபிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பழமையானது இருக்கும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு இலக்கணம், ஒரு பழமையான ஒரு இலக்கியம், சோ பழங்காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம், அதுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு இலக்கணம் இலக்கியம் இருக்கணும். அதாவது அந்த செம்மொழியே இருக்கணும் அப்படின்னா ஒரு மொழிக்கு என்ன தகுதி வேணும் பாத்தீங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பானதா இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு ஒரு இலக்கணம் இலக்கியங்கள் இருக்கணும். லாஸ்ட் வந்து தனித்துவம் பெற்ற மொழியா இருக்கணும். தனித்துவம் பெற்ற மொழியா இருக்கணும். எந்த ஒரு மொழியும் கலந்துக்க கூடாது, ஓகே? தனித்துவம் பெற்ற தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா செம்மொழிகள் சொல்லி சொல்லுவோம். இந்த செம்மொழிக்கான அந்தஸ்து முதல்ல எந்த மொழி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கு. தமிழுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்தாங்க. தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் டிஎம்கேபியில கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த செம்மொழியான தமிழ் மொழி சாங் எல்லாமே கேட்டிருப்பீங்க. வெரி குட் மேம். அக்டோபர் 12 2004, ஓகேவா? சோ அக்டோபர் மந்த் 2004 டேட்டை குறிப்பிடும் 12. டேட் 12 கரெக்டா மேம்? உங்க குத்து பதிப்பா சொல்றீங்களா? ஓகே 12/10/2004 மேம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 12 2004ல தமிழை வந்து முதல் செம்மொழியாக அறிவிச்சாங்க. ஓகே அந்த டைம்ல வந்து செம்மொழியான தமிழ் மொழியான சாங்லாம் ரொம்ப ஃபேமஸான போயிட்டு இருந்து
முதல் செம்மொழி எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது 2004. ஸோ தமிழ். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து பொறுத்துகளை கூட கேட்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். அதுக்கு அடுத்த ஆண்டு 2005. 2005. அதுக்கப்புறம் தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. அதுக்கப்புறம் மலையாளம் 2013. ஒரியா 2016. ஸோ 2016 செம்மொழிகள் இப்ப கொஞ்சம் 2 3 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அது நீங்க பாக்கணுமா கேட்ட தேவையில்ல. நமக்கு எலிஜிபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் புக்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இப்ப எக்ஸ்ட்ரா 2021 22 23 சம்திங் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்க. அது நீங்க படிக்கணுமா தேவையில்ல. சரி, என்னென்ன மொழிகள் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் அப்டேட் பண்றேன். ஓகேவா, ஸோ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 2004 சமஸ்கிருதம். அதுக்கு அடுத்த ஆண்டு 2005. தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. மலையாளம் 2013. கடைசி ஒரியா 2016. ஒரியா 2016. நல்லா படிச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஃபர்ஸ்ட் 1 3 5 3. ஸோ இதுக்கு இடையில கேப் 2004 அப்புறம் 2005 சமஸ்கிருதம். அதுக்கப்புறம் 3 வருஷம் 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம் 1 3 5 அப்படியே ஆன் நம்பர் அந்த சீரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. மலையாளம் 2013. ஸோ ஒரியா 2016. அதை கடைசியா கொண்டு வரப்பட்டது நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி. ஓகேவா, அப்ப செம்மொழிக்கான தகுதிகள் என்ன நிறைய இருக்கு. தொன்மை முன்மை நுண்மை இனிமைன்னு சொல்லிட்டு தேவனைய பாவனர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 செவ்வியல் தன்மைகளை சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. செம்மொழினா என்னன்னு தெரிஞ்சா போதும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பதா இருக்கணும். அதுக்கு ஒரு இலக்கணம் இலக்கியங்கள் இருக்கணும். தனித்துவம் பெற்ற மொழியா இருக்கணும். பிற மொழி கலப்பின்றி பேசக்கூடியதா இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்லலாம், செம்மொழின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செம்மொழி என்ன தமிழ். அது மட்டும் நான் வச்சுட்டா போதும். இதுதான் மொழி பன்முகத்தன்மை. மொழி பன்முகத்தன்மை என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா பல்வேறு பன்முகங்கள் பல்வேறு மொழிகள் நம்ம இந்தியாவில் காணப்படுகிறது. அந்த பல்வேறு மொழிகள் எப்படிலாம் வந்து சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஐரோப்பியர்கள் மூலமா ஆங்கிலம் எழுச்சி பெற்றது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, எல்லாரும் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க என்னன்னா பாக்ஸ்ல இருக்குது படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் அந்த பாக்ஸ்ல எனக்கு பாருங்க. நீங்க எல்லாமே இந்த பர்சன்டேஜ்ல படிக்கணுமா, பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதீங்க. ஓகேவா, என்ன ஃபர்ஸ்ட் எந்த மொழியை பேசுறாங்க அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, முதல் அதிகமா பேசக்கூடிய மொழி என்ன ஹிந்தி. சும்மா பர்சன்டேஜ் மேலோட்டமா பாத்துக்கோங்க, 43% அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பேசுறது பெங்காலி. ஓகேவா, 8.30%. அப்புறம் தெலுங்கு பாத்தீங்கன்னா 6.93%. அப்புறம் மராட்டி 7.09%. லாஸ்ட் தமிழ். 5th பிளேஸ்ல தான் தமிழ் இருக்கு. ஓகேவா, 5.89%. இப்ப என்னன்னா நீங்க இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்னன்னா வரிசைப்படுத்துக அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்க இந்த வரிசைப்படுத்த ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அதிகமா இருக்கிறது என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஹிந்தி தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்துக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் பாக்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கணக்கெடுப்பு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்த இது. இன்னும் 2021 வந்து கணக்கெடுப்பு எடுக்கல. அடுத்த வருஷம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகேவா, இப்ப இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் என்னன்னா ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராட்டி, தமிழ். இது கொஞ்சம் பாருங்க. இதான் வந்து மொழி பன்முகத்தன்மை. மொழி பன்முகத்தன்மையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன் பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடுகள்ல வந்து எவ்வளவு பன்முகங்கள் நமக்கு இந்தியில இருக்கு. மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி இதெல்லாம் வந்து இப்ப கொண்டு வரப்பட்ட செம்மொழிகளா மேம்? வெரி குட் மேம். இந்த கமெண்ட்ல மறைஞ்சிருச்சு. ஓகே, லாஸ்ட் மாதிரி பாக்குறேன். பார்த்து எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ மேம். சத்யா மேம், தேங்க்யூ மேம். ஓகே, பாருங்க நெக்ஸ்ட் பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாட்டு பன்முகத்தன்மை என்ன முன்னே பார்த்தோம். பண்பாடுகள் நமக்குன்னு பல்வேறு பண்பாடுகள் இருக்கு. ஓகேவா, என்னென்ன பண்பாடுகள்? மக்களோட மொழி, பல்வேறு மொழிகள் இருக்கு முன்னே பார்த்துட்டோம். பல்வேறு உடைகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே பண்ணோம். ஓகே, கொஞ்சம் என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதங்கள், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை, கட்டிடக்கலை அப்படின்னு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பண்பாடுகள் காணப்படுகிறது. இந்தியாவில பல்வேறு பண்பாடுகள் காணப்படுகிறது. இந்த பல்வேறு பண்பாட்டு முறையில என்ன சொல்ல, பன்முகத்தன்மை, பல்வேறு பன்முகங்கள் காணப்படுகிறது. பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஒரு பாக்ஸ் இந்திய தொல்லியல் துறை, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை 8th புக்ல படிப்பீங்க. எப்ப கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா 1861 ஆண்டு. 1861 இந்திய தொழில்துறை கொண்டு வரப்பட்டது. யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம். இது 8th புக்ல நமக்கு இருக்கு. ஓகே, நம்ம இப்பயே சொன்னோம்னா அப்ப படிக்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும்.
ஸோ போன கிளாஸ்ல இப்படி ஒன்று படிச்சுமே அப்படின்னு நீங்க ஹிஸ்டரி கிளாஸ் கவனிக்கும் கூட நமக்கு ஞாபகம் வரலாம். ஓகேவா? ஸோ நல்லா பாத்துக்கோங்க. இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தலைமையிடம் இருக்கு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா 1861 கொண்டு வந்தது யாரும் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஸோ இந்த இந்திய தொழில்துறை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான கல்வெட்டுகள், ஸோ தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிக்கும் போது அதிகமான தொல்லியல் சான்றுகள் எங்க இருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து. எங்க கிடைச்சு? தமிழ்நாட்டுல இருந்து. ஸோ மொத்தம் எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா 60% கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சதுல அதிகமான கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பெருமை தான் என்னன்னா ஒரு மொத்தமா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல 60% கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி, யார் சொன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். ஸோ புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். ஓகேவா? ஸோ நிறைய இசைகள் இருக்கு. பாப்புலரா நிறைய வந்து மியூசிக்ஸ் இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க என்னென்ன இசைகள் இருக்குன்ட்டு. புகழ்பெற்ற நடனங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப ஃபேமஸா பாப்புலர் கூடிய டான்சஸ் என்னென்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற நடனம் என்னன்னா பரதநாட்டியம். தமிழ்நாட்டுக்கான நடனம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரதநாட்டியம். கேரளாவில் என்ன பாத்தீங்கன்னா கதகளி. ஸோ கேரளாவில் என்ன பாத்தீங்கன்னா கதகளி. ஸோ கேரளா படிக்கும்போது இந்த வட இந்தியா, ஸோ உத்தரப்பிரதேசம் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் வந்து கதக். ஸோ கேரளால கதகளி, இங்க வந்து பாத்தீங்கன்னா கதக். ஸோ மீசை அந்த படம், ஒரு படம் நட்பை துணை படத்தை கூட வரும் கேரளா கதகளின்னு சொல்லி அந்த இது வரும், அதை வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கலாம். கேரளா வந்து பாத்தீங்கன்னா கதகளி, உத்தரப்பிரதேசம் கதக். ஓகேவா? ஸோ கர்நாடகா எக்ஸகானம். ஸோ கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸகானம். ஸோ இந்த மூணுமே நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். இந்த மூணு விட்டுருங்க, நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். கர்நாடகாவில் என்ன டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸகானம். ஸோ எக்ஸகானம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். கர்நாடகாவில் எக்ஸகானம். ஆந்திர பிரதேசல குச்சிப்புடி. ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா குச்சிப்புடி. ஒடிசால வந்து ஒடிசி. ஸோ ஒடிசா ஒடிசி அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மணிப்பூர் மணிப்புரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சத்ரியா. அஸ்ஸாம்ல என்ன டான்ஸ் ரொம்ப அதிகமான சத்ரியா அப்படிங்கிற புகழ்பெற்ற நடனம் காணப்படுகிறது. ஸோ இந்த மாநில நடனங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டுல பரதநாட்டியம், கேரளாவில கதகளி, கர்நாடகால எக்ஸகானம், ஆந்திர பிரதேசல குச்சிப்புடி, ஒடிசால ஒடிசி, அஸ்ஸாம் சத்ரியா, மணிப்பூர் மணிப்புரி கொஞ்சம் ஈஸி தான். கடைசியா வட இந்தியா உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா கதக். அந்த மேப் கொடுத்துருப்பாங்க, மேப் பாத்துக்கோங்க. ஸ்கூல் புக்ல மேப்ல பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. இது புகழ்பெற்ற நடனங்கள். ஓகேவா? அடுத்து அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புகழ்பெற்ற நடனங்கள். ஸோ அந்த மாநிலத்துல ஒண்ணு மாநில நடனமா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு அங்க பாப்புலரா இருக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள். ஸோ ஃபோக் டான்ஸ். ஸோ ஃபோக் டான்ஸ் அப்படிங்கிற என்ன டிஃபரன்ஸ்? நம்ம பாரம்பரியமா, ஸோ நம்ம ஒரு மக்கள் கிட்ட இருந்து வந்துட்டு பாரம்பரிய கொண்டு வரப்பட்டதா இருக்கும். ஸோ நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோக் டான்சஸ். ஓகேவா? தமிழ்நாட்டுல என்னென்ன ஃபோக் டான்ஸ் இருக்கு? ஸோ கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இத்தனை ஆட்டங்கள் இருக்கு. ஆட்டமும் முடியுது எல்லாமே என்ன சொல்லிடலாம், தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு மட்டும் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது மட்டும் கேரளா. ஸோ மோகினி ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் கேரளா. மீது எல்லா ஆட்டமும் எங்க? தமிழ்நாட்டுல தான். ஸோ அது இல்லாம இது நமக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் இல்லாம இது எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஃபோக் டான்சஸ் என்ன தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? கேரளால தெய்யம், மோகினி ஆட்டம். ஸோ தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சாப்ல பாங்க்ரா. ஸோ பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா பாங்க்ரா. குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பா தாண்டியா. ஸோ குஜராத்ல கார்பா தாண்டியா. அடுத்து ராஜஸ்தான்ல கல்வேலியா கூமர். கல்வேலியா கூமர். ஸோ இதெல்லாம் வந்து பஞ்சாப் ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாப் பான்னு வரணும், பாங்க்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், நவை பண்ணி தான் ஆகும். குஜராத்ல கார்பா தாண்டியா. ஸோ தாண்டியா ஆட்டம் ஆட அப்படின்னு குச்சி வச்சுலாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. அது எங்கன்னா குஜராத்ல. ஸோ குஜராத் அந்த அப்படின்னு பாட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஞாபகம் வச்சு குஜராத்ல தாண்டியா கார்பா. ஸோ கார்பா தாண்டியா குஜராத். ராஜஸ்தான்ல கல்பேலியா கூமர். ராஜஸ்தான்ல கல்பேலியா கூமர். ரெண்டு வந்து லாஸ்ட் உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசம்னா ராசலீலா. ஸோ உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா ராசலீலா. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரண்மனையில அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அங்கதான் ராஜா இருப்பார் அப்படின்னு வச்சு ராஜலீலா. ஸோ உத்தரப்பிரதேசத்துல ராசலீலா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உத்தரகாண்ட்ல சோலியா. உத்தரகாண்ட்ல சோலியா. அஸ்ஸாம்ல பிகு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஸ்ஸாம்ல பிகு டான்ஸ்.
கிரிக்கெட் பார்க்கறது தெரியும். ஒரு ஐபிஎல் மேட்ச்ல கூட என்னன்னா ரியான் பராக் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல வந்திருப்பாரு. ரியான் பராக்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல வந்திருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. சோ அந்த டான்ஸ் தான் பிகு. நிறைய பேர் ஐபிஎல் மேட்ச் பார்த்து தெரிஞ்சிருக்கும். சோ அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பிகு டான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுங்க. இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது. சோ பிகுங்க ஒரு டான்ஸும் இருக்கு, பிகுங்க ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, பிகு திருவிழா. சோ அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா பிகு. அதே மாதிரி அஸ்ஸாம்ல ஒரு நடனத்து பேரும் பாத்தீங்கன்னா பிகு. ஓகேவா? சோ இந்த டான்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் புக்ல ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு ஒரு இது இல்லாம இருக்கலாம். சில புக்ல இருக்கு, சில புக்ல இல்ல. சோ ஜம்மு காஷ்மீர்ல ஃபேமஸான ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா தும்கல். ஓகேவா? தும்கல். சோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா DUMHAL. ஓகேவா? சோ தும்கல். சோ தும்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கூடிய ஒரு புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம். சோ இது உங்க ஸ்கூல் புக்ல இல்ல அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ சில எடிஷன்ஸ்ல கொடுக்கல, சில எடிஷன்ல கொடுத்துருக்காங்க. சோ ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்னன்னா தும்கல். ஓகேவா? சோ ஏன்னா நம்ம நடனங்கள் புகழ்பெற்ற நடனங்கள் பார்த்துட்டோம், நாட்டுப்புற நடனங்கள் பார்த்துட்டோம். கண்டிப்பா நல்லா படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்தது என்ன பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை. சோ பன்முகத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து சமூக பன்முகத்தன்மை என்ன, மொழி பன்முகத்தன்மைனா என்ன, பண்பாட்டு பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு என்ன தெளிவா அதோட புரிதல் கிடைச்சிருக்கும். சோ இதுல இருந்து இப்ப இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் நம்முடைய இந்திய நாடு எப்படி இருக்கு? ஒற்றுமையோட காணப்படுகிறோம். சோ ஒற்றுமையோட நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையோட இருக்கும். ஏன் சார் இது வந்து எப்படின்னா இது இங்க மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிற கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு சில நாடுகள்ல மட்டும் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி யூரோப் காண்டினென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூரோப் காண்டினென்ட் வந்து இருக்கு. இப்ப ஏசியா வந்து நம்ம இந்தியா இருக்கோம். இந்த ஐரோப்பா கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ள பல்வேறு சண்டைகளான நாடே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருவாங்க. 2-3 பிரிஞ்சு போயிடும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பிரிஞ்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது நம்மளுடைய விடுதலைக்கு அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் நம்மளுடைய நாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளவுமே ஏற்படல. எந்த ஒரு பிளவுமே ஏற்படல. வேற்றுமையில் ஒற்றுமை. இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமையுடன் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒற்றுமையுடன் இருக்கும். இதே மாதிரி சொன்ன மாதிரி ஐரோப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல சண்டை பல்வேறு நாடுகள் பிரிஞ்சிருக்கும். ஒரே நாடு பல்வேறு சண்டைகள் நடந்து பல நாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கும். ஆனா இந்தியா அப்படி பிரிய கிடையாது. இந்தியா அப்படி பிரிய கிடையாது. அதுக்கு என்னென்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்தியர்களுக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாட்டுப்பட்டு நாம் ஒரு இந்தியன். இந்தியா எனது தாய்நாடு. நாம் ஒரு இந்தியன் சொல்லி ஒரு பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்குள்ளுமே என்னது நமக்கு ஒரு நாட்டுப்பற்று இருக்கும். ஓகேவா? அதே நம்மளுடைய அரசியல் அமைப்பு ஒரு காரணம். நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம். ஏன்னா நம்ம அரசியல் அமைப்பு எல்லா மக்களுக்கும் ஒரு நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக வந்து காணப்படுகிறது. நம்ம அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமான உரிமைகள், சமமான கடமைகள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற வரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. ஓகேவா? இதன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேற்றுமைகள் நம்ம எப்படி இருக்கும்? ஒற்றுமையுடன் காணப்படுகிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஒற்றுமை இயக்கத்துக்கு சின்னங்கள் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். என்னென்ன சின்னங்கள்? தேசிய கொடி, தேசிய கீதம். ஓகேவா? ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வடிவேல் காமெடி, ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு ஒரு டீ கடைக்கு முன்னாடி, உடனே வந்தே மாதம் சாங் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே டக்குன்னு வந்து சல்யூட் பண்ணி நிற்பாங்க. ஓகேவா? அப்படி அவ்வளவு வேற்றுமைகளை சண்டை போட்டுருக்கும் கூட என்னன்னா ஒற்றுமை எல்லாம் நிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த படத்துல காமெடியா கட்டியிருப்பாங்க. ஆனா அது உண்மை. உண்மையும் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு நம்ம ஒற்றுமை இருக்கிறதுக்கு நம்மளுடைய தேசிய கொடி, நம்மளுடைய தேசிய கீதம், இது எல்லாமே என்னன்னா ஒரு காரணம். ஓகேவா? வேற்றுமையில் உள்ள ஒற்றுமை காரணத்துக்கு சின்னங்களும் ஒரு காரணம். அதே கொண்டாட்டங்கள். ஓகேவா? கொண்டாட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கிய தினங்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் எப்ப கொண்டு வந்து 1947ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நமக்கு ஃபர்ஸ்ட் சுதந்திரம் கிடைச்சது. அந்த சுதந்திரத்தை தான் என்ன பண்ணுவோம்? இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 1947. அதே மாதிரி ஜனவரி 26 முன்னே சொன்ன ஏன் கொண்டாடுறோம்? நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்த நாள். ஓகேவா? நடைமுறைக்கு வந்த நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 1950. குடியரசு தினமா நம்ம நாடு முழுவதும் கொண்டாடுறோம். ஓகேவா? அதே மாதிரி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. காந்தி வந்து பாத்தீங்கன்னா 1869 அக்டோபர் 2 குஜராத் போர்பந்தர் என்னும் இடத்துல பிறந்திருப்பாரு. அந்த டேட்டை நம்ம தேச தந்தையான காந்தியடிகள் பிறந்த நாளை காந்தி ஜெயந்தி சொல்லி நம்ம நேஷனல் ஃபெஸ்டிவல் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுவதும் என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். அக்டோபர் 2 அன்னைக்கு. இதெல்லாம் ஒற்றுமை இயக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணங்கள். அதே மாதிரி பன்முக பண்பாட்டு சமுதாயம். ஏன்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயம். ஏன்னா பல்வேறு பண்பாடுகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. நம்ம இந்தியாவில சொன்னா பன்முக பண்பாட்டு சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா நம்ம இந்தியாவை சொல்லலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற்றுமையில ஒற்றுமை காரணங்கள். சரிங்க சார், இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணவர் யாரு? ஓகேவா? முதல்ல குறிப்பிட்ட யாருன்னு பாத்தீங்கன்னா
நமது நாட்டின் முதல் இந்திய பிரதமரான நமது நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தொடரை ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. என்ன புக்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு நமது இந்திய நாட்டின் முதல் பிரதமர். நமது இந்திய நாட்டின் முதல் பிரதமர் 1947ல இருந்து 1964 வரைக்கும். ஓகேவா? 47ல அவரு இருந்தாரு. எலெக்ஷன் படி வந்து பாத்தீங்கன்னா 1951ல இருந்து 1964 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரதமர் இருந்திருப்பாரு. அவருடைய இறக்கும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் தான் நமது இந்திய நாட்டின் முதல் பிரதமர். அவர் எழுதின புக்கு பேர் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பிரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல்ல குறிப்பிட்டவர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துக்கோ. வேற்றுமை ஒற்றுமை என்ற துறையை குறிப்பிட்டவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எந்த புத்தகம்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. லாஸ்டா ஒரே ஒரு பாக்ஸ் இதோட முடிச்சுக்கலாம் பாருங்க. லாஸ்டா என்ன பாக்ஸ்னா விஎஸ் ஸ்மித். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர். ஓகே, விஎஸ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர். இவர் இந்தியாவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில பல்வேறு இனமக்கள் காணப்படுகிறார்கள். இந்தியாவில பல்வேறு இனமக்கள் காணப்படுகிறார்கள். அதனால இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியாவை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்வேறு இனமக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார்? விஎஸ் ஸ்மித். இந்த விஎஸ் ஸ்மித் வரலாற்று சும்மா இருக்க மாட்டாரு. நிறைய கூற்றுகள் சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யாருக்கும் ஆன்சர் சொல்றேன் தெரியுதா பார்க்கலாம். இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு தெரியுமா? இந்திய நெப்போலியன் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் குறிப்பிடுவோம். அது யாருன்னு தெரியுமா? இந்திய நெப்போலியன். எனிஒன் கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு. நெப்போலியன் ஒரு அலெக்சாண்டர், அலெக்சாண்ட்ரா. நெப்போலியன் யாரு? அலெக்சாண்டர். ஓகே, அலெக்சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர், நெப்போலியன், சாக்ரட்டிஸ் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க. இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி நெப்போலியன் சொல்லக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல ஒருத்தர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிடுவோம். அது யாரும் தெரியுமா? ஒரு சின்ன க்ளூ கொடுத்த அவர் ஒரு அரசர். ஒரு அரசர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் குறிப்பிடுவோம். வெரி குட். யாரு? சத்திய கலைச்செல்வன் மேம். வெரி குட் மேம். சத்திய கலைச்செல்வன் வெரி குட். என்கே வெரி குட், வெரி குட் மேம். சிவாஜி சொன்னீங்க. சிவாஜி வந்து தப்பு. சமுத்திரகுப்தர். ஓகேவா? சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் அழைக்கப்படுவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். படிப்பீங்க, குப்தாஸ் படிக்கும்போது படிப்பீங்க, வரலாற்று ஆசிரியர். ஹிஸ்டரி மேம் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகேவா? இந்திய நெப்போலியன் வந்து பாத்தீங்கன்னா யாரு நமக்கு? சமுத்திரகுப்தர். அவரை சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று சொன்னவர் யாரு? சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் சொன்னவர் யார் தெரியுமா? சமுத்திரகுப்தர ஸ்மித். என்ன ஸ்மித் மேம்? ஸ்டீவ் ஸ்மித்தா? கிரிக்கெட்ல ஸ்டீவ் ஸ்மித்தா? விஎஸ் ஸ்மித். வெரி குட். யாரு? டிஎஸ் ஸ்மித். விஎஸ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய முதல் இந்திய சுதந்திரத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. நிறைய நமக்கு சொல்லியிருப்பாரு. இந்திய நெப்போலியன் சொல்ல பாத்தீங்கன்னா விஎஸ் ஸ்மித் தான். ஓகேவா? அப்ப விஎஸ் ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? ஓகே, என்னன்னா இது ஃபுல்லாவே லெசன் முடிஞ்சது. லாஸ்ட் ஒரே டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த லெசன் ஃபுல்லா என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். பன்முகத்தன்மையில இந்தியாவில என்னென்ன பன்முகத்தன்மை ஏற்பட்டிருக்கு, இந்தியாவில என்னென்ன பன்முகத்தன்மை இருந்தது, அந்த பல்வேறு வேற்றுமைகளையும் நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கோம், எப்படி ஒற்றுமையா நம்ம ஒற்றுமை இருக்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படிங்கறத ஃபுல்லாவே என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாவே பார்த்தோம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் தான் எஸ் போடுங்க. ஓகே, நோ போடுங்க. சூப்பர் சார், தேங்க்யூ மேம். சரி, ஓகே. லாஸ்டா வந்து புக் பேக் 1 மார்க் மட்டும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம மைக் மியூட் பண்றேன், அன்மியூட் பண்றேன், இங்க எல்லாமே பேசலாம். சூப்பர் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓகே, ஓகே, வந்து 1 மார்க் மட்டும் பாத்துடலாம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். லாஸ்டா வந்து மைக் அன்மியூட் பண்ணதுக்கப்புறம் நீங்க எல்லாமே பேசலாம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, நான் மைக்கை அன்மியூட் பண்ண கொஸ்டின் கேட்டா நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க, எல்லாருமே பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க. ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது நம்ம கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால நானே 1 மார்க் சொல்லிடுறேன். சரியான விடையை தேர்வு செய்க. ஓகேவா? சோ இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. சோ இது சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நீங்க அந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது தப்பு. வெரி குட் மேம். சத்திய கலைச்செல்வன் மேம், வெரி குட் மேம்.
ஸோ 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசம் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நவ் ஸோ 2026 மார்ச் படி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் நவ் 28 and 8 ஸ்கூல் புக் கொடுத்துருக்காங்க. இது நியூ எடிஷனா இருக்கும். ஸோ ஓல்ட் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 28,9 கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மாத்திக்கோங்க. 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசம் கிடையாது. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கு. ஓகேவா? ஸோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது, இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம். என்னென்ன காரணங்கள் சொல்லி நம்ம கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஓகே, இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசிண்டம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. எந்த மாநிலம்? மேகாலயா. சோ மேகாலயா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசிண்டம் என்ற பகுதி அமைந்துள்ளது. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? பாருங்க, முன்னே சொன்ன மாதிரி சீக்கியம், இஸ்லாம் கொடுத்துருங்க. எது கிடையாது? கன்ஃபியூசிய மதம். கன்ஃபியூசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை டேஷ் 22. சோ 22. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சோ இது கொஞ்சம் தெரிஞ்சதுதான் நமக்கு. என்னது? கேரளா. கேரளா மட்டும் என்ன பண்ணோம்? ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வந்து மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். சோ கிளாசிக்கல் டான்ஸ் மோகினி ஆட்டம், கிளாசிக்கல், ஃபோக். நாட்டுப்புறம் செவ்வியல் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ நாட்டுப்புற நடனம் செவ்வியல் நடனம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மோகினி ஆட்டம் கேரளாவில். சோ ஆட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் கேரளாவில் வரும். என்ன ஆட்டம்? மோகினி ஆட்டம். தெய்யம் மோகினி ஆட்டம் கேரளா. நல்லா படிச்சுக்கணும். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்ல வந்து பாத்தீங்கன்னா சோ யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி அப்படிங்கிற பிரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா காயின் பண்ணியிருப்பாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. அதே வி.எஸ். ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். சோ இனங்களின் அருங்காட்சியகம். எல்லாம் ஒன்னாக்குமே மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் fill in the blanks. ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் தீர்மானிக்கின்றன. எக்கனாமிக். வெரி குட் மேம். பொருளாதார நடவடிக்கைகள். சோ எக்கனாமிக்ஸ். பொருளாதார நடவடிக்கைகள். ஓகேவா? எக்கனாமிக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நிலவியல் கூறுகளும் காலநிலை என்ன பண்ணுது? தீர்மானிக்குது. ஓகேவா? அதே மாதிரி மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலம். வெரி குட். ராஜஸ்தான். ராஜஸ்தான் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர் நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. 3, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. மேம் டேட்டோட சொன்னாங்க. என்ன டேட்டு? அக்டோபர் 10. படிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா தப்பு கிடையாது. அக்டோபர் 10ல 12/10 கூட டிசம்பர் 10 நினைச்சு கூடாது. அக்டோபர் 12. இது டேட், இது மந்த், இது இயர். ஸோ 12/10/2004 வந்து பாத்தீங்கன்னா நாம தமிழை செம்மொழியாக அறிவித்த நாள். ஓகேவா? ஸோ மேம் சொன்னாங்க நான் 12 டேட் தெரியாது, நான் கத்துக்கிட்டேன். ஓகேவா? 12/10/2004. தேங்க்யூ மேம். ஸோ அக்டோபர் 12, 2004 தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். ஸோ பிகு திருவிழா. பிகு டான்ஸும் பிகு திருவிழா எங்க இருக்கு? அஸ்ஸாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அஸ்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பிகு திருவிழா கொண்டாடப்படுகிறது. பொறுத்துக்க பார்த்து முடிச்சிடலாம். பொறுத்துக்க வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டோக்கள். நீக்கிட்டோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய இனம். இந்தியாவில் கூடிய ஒரு ரேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீக்கிட்டோஸ், நீக்ரைட்ஸ். ஓகேவா? அடுத்து கடற்கரை பகுதிகள். கடற்கரை பகுதிகள் என்ன தொழில் பண்ணுவாங்க? மீன்பிடி தொழில். மீன்பிடி தொழில். ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலிஜியஸ், ஓகே, ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம எந்த ஒரு நாட்டுல ரொம்ப பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில. இந்தியாவில பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இது காணப்படுகிறது. ஓகே டீச்சர்ஸ், இன்னைக்கான அந்த லெசன் நம்ம ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். சொல்லுறது கொஞ்சம் ஸ்லோவா தான் போனோம். எப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போய்க்கலாம். அதே மாதிரி 2-3 லெசன்ஸ் ஒரே நாள்ல ஒரு 2 லெசன்ஸ், சின்ன லெசன் 2 லெசன் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மைக்கை அன்மியூட் பண்றேன். ஒவ்வொருத்தர கேளுங்க. இன்னொருத்தர் பேசும்போது நீங்களே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க பேசலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சொல்லுங்க. நான் அன்மியூட் பண்றேன். வேற டவுட் இல்லை அப்படின்னா நீங்க கிளாஸ்ல லீவ் ஆயிக்கலாம். அன்மியூட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தர பேசுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல அப்படின்னா லீவ் ஆயிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரோஜா மேம் தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
மேம் டவுட் இருந்தா மட்டும் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி பேசுங்க, இல்ல மியூட் பண்ணிருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். மேம். இந்தியாவுல மொத்தம் எத்தனை செம்மொழி இருக்குங்க சார்? இந்தியாவுல மொத்தம் எத்தனை செம்மொழி இருக்குங்க சார்? மேம் ஆக்சுவலா அதான் உங்களுக்கு தெரியுமா? கேக்குதா? அன்மியூட் பண்ண முடியல. மேம் அதான் உங்களுக்கு தெரியவே தெரியல மேம், உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் மேம், ஓகேவா? தேங்க்யூ சார். ஒரு மேம் கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாருங்க, இங்க மெசேஜஸ் பாருங்க, கமெண்ட் பண்ணிருந்தாங்க, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சார். பண்ற ஈரமா